ஜீவகாலம். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. இந்த பிரபஞ்சத்தில் தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பயபக்தியோடு அனுபவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விலக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு எதையும் அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிடவில்லை. தேவன் நமக்கு கொடுப்பதில் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கும் நன்மைகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஜீவ காலத்தில் நம்முடைய பிரயாசத்தினால் நமக்கு நிலைக்கும் பலன் இதுவே. சாலமோன் களிப்பை புகழுகிறார். இந்த களிப்பு உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல. இது ஆவிக்குரிய சந்தோஷம். இது பரிசுத்தமான பாதுகாப்பு. இந்த களிப்பில் நம்முடைய மனது பரிசுத்தமாய் இருக்கும். தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருப்பதினால் நமக்கு இந்த களிப்பு உண்டாகும். தேவனுடைய வல்லமையிலும் அவருடைய வாக்குத்தத்தத்திலும் நாம் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு மெய்யான ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதும் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு நன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஜீவ காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தெளிந்த சிந்தையோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் நம்முடைய ஜீவ காலத்தை பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பலனை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவகாலம் சூரியனுக்கு கீழே இருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் சூரியனுக்கு கீழே ஜீவித்தாலும் நாம் வரப்போகிற உலகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவகாலம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் நம்முடைய நித்திய ஜீவகாலத்தையே நாம் எதிர்நோக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியன் ஒரு நாள் இருளடையும். ஆனால் நீதியின் சூரியனாகிய தேவனோ நமக்கு நித்திய காலமாக வெளிச்சத்தை கொடுப்பார். வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும். தேவன் நமக்கு கொடுக்க போகும் ஜீவனோ நித்திய காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். இந்த பிரபஞ்சத்தில் புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே நமக்கு கிடைக்கும் நன்மை. வரப்போகிற நித்திய ஜீவனில் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கும் ஆனந்த சந்தோஷமே மிகப்பெரிய பாக்கியம். சாலமோன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருப்பதினால் அவர் களிப்பை புகழுகிறார். புசிப்பதும் குடிப்பதும் அவருக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது.